கேட்போம் டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட. இப்போது அவங்க சொல்கிற மாதிரி மாநில கட்சிகள் பாஜகவோடு சேர்ந்தால் என்ன நிலைமைன்றதை எங்களை பார்த்து புரிஞ்சிருப்பாங்கன்றதை கூட அதிமுக மறைமுகமாக சொல்லுது. ஸோ இப்போ வந்து பாமகவுக்கும் இப்போ மாநில நலன் அதை தாண்டி அடுத்து வர 26 எலெக்ஷன் இதெல்லாம் யோசிக்கிறப்போ அதிமுகவோடு செல்வதற்கான வாய்ப்பு தானே பிரகாசமாக இருக்கீங்க? இல்லைங்க, ஏற்கனவே நான் அதை பலமுறை சொல்லியிருக்கேன். தொண்டர்களுடைய விருப்பம் அதிமுகவோட போறது தான். ஆனால் தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தலைவர்களுடைய விருப்பமும் எப்பொழுதுமே தொண்டர்களுடைய விருப்பமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று அர்த்தம் அல்ல. இந்த பர்டிகுலர் கேஸ்ல தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சரி, அவர்கள் இரு கட்சிகளும் தங்களுடைய தலைமை தொண்டர்கள்ல மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் 2-3 மீட்டிங் நடத்தினாங்க. அந்த மீட்டிங்ல பெரும்பாலான நபர்கள் சொன்ன கருத்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதை தாண்டி தலைவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்குமா, மந்திரி பதவி கிடைக்குமா, இந்த கணக்குகள் வரும்போதுதான் உங்களுக்கு சிக்கல் இருக்கிறது. சோ இது தொண்டர்கள் எடுக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு ஒருமித்து கருத்து கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது வேற விஷயம். அது எப்போ முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இல்ல. தலைவர்கள் என்ன விரும்புகிறார்கள், அவர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு அந்த தாமதம் வரும் இல்லையா? எங்க பெஸ்ட் டீல் கிடைக்கும்? ராஜ்யசபா சீட் இப்ப அதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தான் கேரண்டி. 2வது சீட் வந்தா வரும், வரலன்னா போகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏற்கனவே ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தாங்க, டாக்டர் அன்புமணிக்கு கொடுத்தாங்க. திருப்பியும் கூட்டணி கட்சிகளுக்கே ராஜ்யசபா சீட்டுங்கிற மாதிரி ஒரு ஹேபிட் ஆக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அதிமுக கிட்ட ராஜ்யசபா சீட் இல்ல. பிஜேபி கிட்ட பிரச்சனையே கிடையாது. அவங்க எங்கேயாவது ஒரு மாநிலத்துல கொண்டு போய் இப்ப டாக்டர் எல் முருகனை மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கின மாதிரி ஏதாவது ஒரு ஊர்ல கொடுக்கலாம். ஒரு காலகட்டத்துல திருநாவுக்கரசருக்கு பாஜக இருந்த போது அவருக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாநிலத்துல அவங்கள உறுப்பினராக்கி ராஜ்யசபா மெம்பர் ஆக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ 2 சீட்டு 3 சீட்டு இந்த ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுன்னா கூட அவங்க ப்ராமிஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களால டெலிவர் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. அதே சமயம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த முறை பாஜகவை விட கணிசமான அளவு கூடுதல் வாக்குகள் பெற வேண்டும் என்ற முனைப்பில இருக்காங்க. நிரூபிச்சு காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த நிர்பந்தத்தின் காரணமாக அவர்களும் இந்த கட்சிகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்துறது இத வேற வேற வழி இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான். ஒரு விருப்பத்தோட ஒரு சரி இவங்க வந்தாங்கன்னா நமக்கு கூட்டணி பலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட எல்லோருடையும் பாட்டாளி மக்கள் கட்சி வேணா அப்படி இருக்கலாமே தவிர மற்ற கட்சிகள் ஒரு 5% ஓட் ஷேர் கொண்டு வர போறாங்கன்னு இல்ல. ஆனாலும் அதிமுகவினுடைய தலைமை 5 பேர் போறாங்க தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அந்த மாதிரி நடத்துறாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி போய் சந்திக்கிறாரு தலைமைய. ஆனாலும் முடிவு தெரிவிக்காமல் இருக்கிறார்கள். ஆனாலும் அதிமுக தொடர்ந்து பேசுகிறது என்றால் அந்த பெரிய கட்சிகளினுடைய நிர்பந்தத்தை இந்த சிறிய கட்சிகள்னா நான் அவர்களை சிறுமைப்படுத்தி சொல்லல, வாக்கு வங்கியில் குறைந்த வாக்கு வங்கியை பெறும் கட்சிகள் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி தங்களுடைய ஆதாயத்துக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அந்த கட்சியினுடைய தலைமை அந்த கட்சிகளுடைய தலைமை முடிவு எடுத்திருக்கிறது. எவ்வளவு மேக்சிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அட்வான்டேஜ் அவங்க எடுக்க அவ்வளவுதான். ஓகே, இதுல ஒண்ணும் ஒரு சித்தாந்தம் கொள்கை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெரி சிம்பிள். இது ஒரு எவ்வளவு பார்கெயின் பண்ணி என்ன பெற முடியும் அவ்வளவுதான். And I don't mean seat alone. நான் திரு பிரியன் அவர்கள்ட்ட பாமக பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதா பார்க்கல. ஏன்னா அதிமுகவால் ஒரு ராஜ்யசபா இடத்தை கொடுத்துருக்காங்க, இப்போ கொடுக்க முடியும். ஆனால் மத்திய மந்திரி சபை அப்படின்ற விஷயங்கள்லாம் யோசிக்கிறப்போ பாமகவுக்கு அது பாஜகவால் மட்டும்தானே கொடுக்க முடியும். இல்லை, அதாவது மத்திய பாமக பாஜகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பாஜக தெற்குலேயும் மேற்கு பகுதியிலையும் இருக்கிற அளவுக்கு மத்திய மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் ஒன்றும் பெரிய அளவுக்கு செல்வாக்கோட பாஜக இல்லை. அதனால் பாமக பாஜகவோட சேர்ந்தால் பெரிய இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் பெரிய அளவுக்கு ஆகி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் தட் பாமக பாஜகவோட பேச்சு நடத்துது அப்படின்றால் ஒருவேளை அதிமுகவோட அதிக இடங்கள் கொடுக்கறதான ஒரு ப்ராமிஸாக இருக்கலாம். தொகுதிகள் கேட்குற தொகுதிகள்
அரக்கோணம் தான் எங்களுக்கு கொடுக்கணும், விழுப்புரம் தான் கொடுக்கணும், கடலூர் தான் கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுக்குற லெவலில் ஒரு பாஜக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த அமைச்சர் பதவி அந்த விஷயங்கள்லாம் வந்து பாஜக உண்மையிலேயே கொடுப்பதாக ஒரு எண்ணம் இருந்தால் அதுக்கு இந்த 10 வருட காலத்தில் கொடுத்துருக்கலாமே. 2014 இதை அன்புமணி வின் பண்ணிட்டாரு தர்மபுரியில். அப்புறம் வந்து நீங்கள் 10 வருஷ காலம் அவருக்கு எந்த விதமான பதவியும் கொடுக்கலையே. இனிமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயகாந்துக்கு 2014 கொடுத்த வாக்குறுதிகளே பாஜக நிறைவேற்றலை. ஸோ அதனால அன்புமணி 10 வருஷமா காத்துட்டு இருக்காரு. 10 வருஷமா கொடுக்காத ஒரு விஷயத்தைய இந்த வாட்டி கொடுத்துட போறாங்க. அதனால அது ஒரு காரணமாக இருக்காது. மத்திய மந்திரி சபையில் இடம் கிடைக்கும்ன்றதுக்காக ஆதரிக்கிற ஒரு விஷயமா இருக்காது. இது இடம் சம்பந்தப்பட்ட, நம்பர் சம்பந்தப்பட்ட, வேறு பல தேர்தலோடு சம்பந்தப்பட்ட வேறு சில விஷயங்கள் குறித்த விஷயம் காரணமாகத்தான் இந்த இழுபறி நீடிக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இவங்க 2 பேருக்குமே, தேமுதிக பாமக 2 பேருக்குமே அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிற ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படும். பாஜகவுடன் சேருவதில் சில ஆதாயங்கள் இருக்கிறது. அந்த தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் நன்கு உணர்வார். அதனால தான் சொல்கிறேன், கடைசியில் கையெழுத்து போடுறவரையும் நம்ம எதையும் நம்ப முடியாது என்பது என்னுடைய கருத்து. தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்க லாஸ்ட் எலெக்ஷனில் 0.43% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்றதையும் பார்க்கணும். விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு வந்த கூட்டம் அவர் மேல் வைத்திருந்த ஒரு நல்லெண்ணத்தின் காரணமாக வந்தது என்பது என்னுடைய கருத்து. நல்ல மனிதர் இறந்து விட்டார் என்ற காரணத்திற்காக வந்தது. மாறுமா என்பது தெரியாது ஆக்சுவலா. சார், இப்போ நல்லெண்ணம் அப்படின்றத தாண்டி ஒரு தலைவர் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீலிங் வந்து பெரும்பாலானவங்க மனதில் ஏற்பட்டிருக்கு. அது வந்து மேபி இதில் ஓட் பர்சன்டேஜாக எதிரொலிக்கலாம் இல்லையா பிரியன்? இல்லை, அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோதே அதோட ஓட் பேங்க் குறைஞ்சிட்டே போயிடுது ஆக்சுவலாக. ஸோ இப்போ அந்த கட்சி இருக்கிற நிலைமையில வந்து விஜயகாந்த் இல்லாத போது, இறந்த போது வந்த அந்த அனுதாபம் அது ஓட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவர் உயிரோடு இருந்தபோதே அது சரிவை சந்தித்து வந்த ஒரு கட்சியாக இருந்ததை நம்ம பார்த்தோம். அதனால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. நான் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன்ட்ட, பாஜக எந்த ப்ராமிஸையும் அல்லது வந்து கூட்டணி கட்சிகளை உயர்த்தி பார்க்கல, உயர்த்தி பிடிக்கல தேர்தலுக்கு அப்புறம். இப்போ தேர்தல் வந்தால் மட்டும் எல்லா கட்சியை கூப்பிட்டா எப்படி வருவாங்க? பாமகவை அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காரு, அமைச்சராக்கன்னா ஆக்கியிருக்கலாம். தேமுதிகவுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்ததா? கடைசியில் மறைவுக்கு லெட்டர் எழுதுனா போதுமா? இல்லை, பிரியன் சார் வந்து அதை அழகாக கட்டமைச்சு உங்களுக்கு சொல்கிறார். பாஜகலாம் அதெல்லாம் வாக்குறுதிப்படி ஒன்றும் பண்ணாதுங்க. அவருக்கு ஒன்றே ஒன்று ஞாபகப்படுத்தணும். 2014 பதவி ஏற்க போகிறாரு, சீட்டு முன்னாடி உட்கார வைக்கலன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ஐயா கிளம்பி வந்துட்டார். அவர்கிட்ட மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். பாஜக வந்து எங்கெல்லாம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கு, என்ன வாக்குறுதி கொடுத்துருக்குலாம் தெரியும். ஆனால் தனிப்பட்ட முறையில் எந்த வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் அண்ணாமலை ஐயா என்ன அழகாக சொன்னார்னா, இந்தியாவிலேயே ஒரு பொலிட்டீஷியனை தொடர்ந்து ப்ரெஸ் வந்து டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அது விஜயகாந்த் ஐயாவை தான். அவருக்கு இருக்க வேண்டிய அந்த கேரிகேச்சர், அவருக்கு இருக்க வேண்டிய அந்த இதுவே கொடுக்காம அவங்கள மட்டுப்படுத்தினாங்கிறத அண்ணாமலை ஐயா உணர்வுபூர்வமாக சொன்னார். பாஜக தான் பிரதமராக வரப்போகிறாங்க, அப்படி கொடுக்க போகிறாங்கங்கிற பர்செப்ஷன் இருக்கிறதுனால ஒரு அன்புமணி ஐயாவுக்கு என்ன கொடுக்கணுமோ, இந்த என்டையர் தமிழ்நாட்டிலே நீங்கள் பாருங்கள், வாசனையா அன்புமணி ஐயாவை தவிர வேற யாருமே பாஜக தமிழகத்தில் வளரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பங்காளிகள் கூட அதே மாதிரி தான் ஒருத்தரோட ஒருத்தர் தெளிவாக பேசிக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும்தான் இதுவரைக்கும் பாஜக வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் எந்த ஒரு கருத்தையும் சொல்லவே இல்லை. அவர் அமைச்சருக்காக மட்டும் இல்லை, ராஜ்யசபாக்காக மட்டும் இல்லை, அன்புமணி ஐயா கண்டிப்பாக பாஜகவோட இருப்பாருங்கிறதுல எனக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு ஒரு குறியீடு, தமிழ்நாட்டில் சிஏஏ பற்றி யார் தெரியுமோ தெரியாதோ, அதை பற்றி புரியாதோ, அதை வந்து செயல்படுத்த முடியுமோ முடியாதோ கருத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா இன்னி வரைக்கும் பாமக எந்த கருத்தும் அதை பற்றி சொல்லவில்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.